மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று அரசியல் பத்தி எழுத்தாளர் ஐவி மகாசேனன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் இலங்கை மோடி பயணம் தொடர்பிலான பல விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இலங்கையின் மோடியினுடைய பயணம், அதன் பின்னான அதிர்வுகள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நடந்தேறி இருக்கு. வணக்கம் திரு சேனன் அவர்களே. வணக்கம். நிச்சயமாக, அதாவது மோடியினுடைய இலங்கை பயணம் தொடர்புல நிறைய கேள்வி இருக்கு. நாங்கள் மோடியினுடைய இலங்கை பயணத்துக்கு முன்னதாக அனுரகுமார திசாநாயக்கவினுடைய இந்திய பயணத்துல இருந்து நாங்கள் தொடங்கலாம். அனுரகுமார திசாநாயக்காவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சீனாவினுடைய அவர் ஒரு சீனாவுக்கு சார்பான ஒரு நபர் அப்படின்ற மாதிரியான பேச்சுகள் ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் எழுந்திருந்தது. அது பல கேள்விகளுக்கு எல்லாம் உள்ளாகி இருந்தது. ஆனால் அனுரவினுடைய முதல் பயணம் அப்படி என்பது, வெளிநாட்டு பயணம் என்பது இந்தியாவுக்கானதாகத்தான் இருந்தது. இந்த இந்தியாவுக்கான பயணம் அப்படி என்பதை மோடியினுடைய அந்த பயண உரையிலேயே கூட அவர் இலங்கையிலே தெரிவித்திருந்தார். இதை, இந்த சாணக்கியத்தனத்தை எப்படி பார்க்கிறது? அதாவது நாங்கள் இதை எப்படி பார்க்கலாம்னு சொன்னால், அனுரகுமார திசாநாயக்கா என்ற நபருக்கு அப்பால இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா என்ற ஒரு தனிநபரிடம் தனிப்பட்ட விருப்புகள் அல்லது அவருடைய எண்ணங்கள் வேறுபட்டு அமையலாம். ஆனா இலங்கை ஜனாதிபதி என்ற ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள வரும்போது அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள பயணிக்கிறதுக்கு இந்தியாண்ட பிராந்திய அரசியல் என்றதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை தவிர்க்க முடியாதாகும். குறிப்பா நான் நினைக்கிறேன், அனுரகுமார திசாநாயக்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா ஆகிறதுக்கு முதலே சில பச்சை கொடிகளை இந்தியா சார்ந்து வெளிப்படுத்தியிருந்தார். குறிப்பா தேர்தல் கால பகுதியில ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதாவது பிரதான போட்டியாளராக அனுரகுமார திசாநாயக்கா இருப்பார் என்பதும், அவருக்கான வெற்றி வாய்ப்புகளும் கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு முற்பட்ட ஒரு கருத்து கணிப்புகள் இருந்து அனுரகுமார திசாநாயக்கா தான் ஒரு வெற்றி வாய்ப்புண்ட பிரதான சக்தியாக இருந்தவர். ஸோ அந்த கால பகுதியிலேயே நான் நினைக்கிறேன், தேர்தல் செப்டம்பர் நடந்தது. ஏப்ரல் மாதம் மட்டும் ஒரு கிழமை பயணமாக இந்தியாவுக்கு அனுரகுமார திசாநாயக்கா அழைக்கப்பட்டிருந்தார். குறிப்பாக அன்றைய வெளிவார அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் இந்தியாண்ட பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் என்று சொல்லி பல தரப்பினரை டெல்லியிலும் சந்திச்சு பிறகு இறுதியில கேரளாவுக்கு சென்று கேரளாவில இருந்து நாட்டுக்கு தாயத்துக்கு திரும்பி இருந்தார். சோ அந்த ஜனாதிபதியாக வர முன்னமே ஒரு பிராந்திய சக்தி இந்தியா என்றதை ஏற்றுக்கொண்டு இலங்கையின் அரசியல் அதிகாரம் என்பது இந்தியாவுடன் இணைஞ்சு போறதுனால்தான் இலங்கையின் ஒரு அதிகார இருப்பை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்ற ஒழுங்குல அவர் ஜனாதிபதியா வர முன்னமே அதுக்கான செயற்பாட்டை முன்னெடுக்க தொடங்கிட்டார். அதன் தொடர்ச்சி தான் நாங்கள் அவர் ஜனாதிபதியா வந்தா பிறகான அவற்ற பயணத்தையும் பார்க்கலாம். குறிப்பாக அவர் ஜனாதிபதியா வந்தா பிறகு பயணம் என்று சொல்ல போனால், அது அனுரகுமார திசாநாயக்கா மட்டுமல்ல, இலங்கையின் அண்மை காலத்துல வந்த அத்தனை ஜனாதிபதியுமே அவருடைய முதலாவது உத்தியோகபூர்வ பயணமானது இந்தியாவை மையப்படுத்தி தான் இருந்தது. அதாவது குறிப்பா ரணில் விக்ரமசிங்காவை தவிர்த்து, ஏன்னா ரணில் விக்ரமசிங்கா சார்ந்து இந்தியா அழைக்கவில்லை, ரணில் விக்ரமசிங்காவை இந்தியா அழைத்திருக்கவில்லை. மிகுதி அனைவரையும், மஹிந்த ராஜபக்ச முதல் அனுரகுமார திசாநாயக்கா வரை அனைவரையுமே இந்தியா அழைத்திருந்த அடிப்படையில அவர்களுடைய முதலாவது உத்தியோக பயணம் என்பது இந்தியாவை மையப்படுத்தி இருந்தது. இது ஒரு இலங்கையின் பாரம்பரிய அரசியல் கலாச்சாரத்தின் மரபு. அந்த அரசியல் கலாச்சாரத்தின் மரபுக்குள்ளதான் அனுரகுமார திசாநாயக்கான பயணமும் இருக்குது. இதுல நாங்கள் என்ன சொல்றது, அவரை நாங்கள் எப்படி ஒரு சீன மார்க்சிச மரபுல இருந்து வந்த ஒரு ஆளுமை எப்படி டக்குண்டு இந்தியாவோட நூலாக நெருங்கி போக முடியுதுன்னு சொன்னால், அது இலங்கையின் அரசியல் கலாச்சாரத்துக்குள்ள அவர் தன்னை இணைத்துக் கொள்றார். இலங்கை அரசியல் கலாச்சாரத்துக்குள்ள இணைக்கும் போது அவர் இது தவிர்க்க முடியாத நிலையாக காணப்படுகின்றது. நிச்சயமாக இந்த மோடியினுடைய இலங்கை விஜயத்தின் போது 2 படங்கள் மிக முக்கியமாக சமூக வலைதளங்கள்ல வைரலானது அப்படின்னு சொல்லலாம். ஒன்று, மோடியும் ஏகேடி அனுரகுமார திசாநாயக்க இருவருமே கைகோர்த்து கைகளை உயர்த்தி பிடித்த ஒரு படம். எனக்கு தெரிஞ்சு அதுக்கான விளக்கம் தான் முதல் கேள்வியில நீங்க கொடுத்திருந்தீங்க. இரண்டாவது, நுணுக்கமாக மிக மிக முக்கியமாக பல குறியீடுகளை கொண்ட ஒரு படமாக என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்கிறேன். சஜித் பிரேமதாசா மோடி அவர்களுக்கு வழங்கிய ஒற்றை கண் புலிப்படம்.
இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக இலங்கையின் நெருக்கடியை சொல்லுகின்றார். இலங்கையின் நெருக்கடியை சொல்றார். அந்த நெருக்கடிக்குல இருந்து இலங்கையை பாதுகாக்கிற அரண் என்பதை தாங்கள் இந்தியா சார்ந்து இருக்கிற ஒரு ஆழமான உறவைத்தான் இந்த எதிர்கட்சி தலைவற்ற பணமும் எதிர்கட்சி தலைவற்ற பரிசும் விளங்கப்படுத்துது. குறிப்பாக இலங்கை நெருக்கடியான சூழல் இருக்கும் போது அதை பாதுகாக்க வேண்டிய ஒரு அரணாக அவர்களிடம் ஒரு ஒப்படைக்கிற தன்மையை தான் நான் பார்க்கிறேன். அந்த சைத் பிரேமதாஸ் அந்த அன்பு பரிசை. நிச்சயமா அது குறிப்பாக அந்த அந்த விலங்கு தேர்வு செய்யப்பட வேண்டிய அர்த்தம் என்ன? அதுவும் அந்த புலிக்கு ஏன் ஒரு கண் இருக்க வேண்டும்? விலங்குட தெரிவுன்றதுக்கு அப்பால விலங்கு என்ன நாங்கள் சில நேரங்கள் அத ஒரு புலி சார்ந்த அரசியலாக பார்க்க முடியும். ஆனா புலி சார்ந்த அரசியலுக்கான சமிக்கைய இன்றைக்கு என்ன சொல்றது மீள புத்துணர்ச்சி பெற அளவுக்கு எந்த தரப்பும் இல்லை. எந்த தரப்பும் புலி சார்ந்த அரசியலை மீள புத்துணர்ச்சி பெறுறதுக்கான ஒரு எண்ணங்களுக்குள்ள இல்ல. அடுத்தது தென்னிலங்கை பொறுத்த தென்னிலங்கையின் நிகழ்ச்சி நிரல் முழுமையாகவே ஈழத்தமிழ் அரசியல நிராகரிச்சு தவிர்த்து போற தன்மையாக காணப்படுகின்றது. அதே ஒழுங்குக்குள்ளதான் கிட்டத்தட்ட இந்திய அரசும் தமிழர் சார்ந்த சில விடயங்களை தவிர்த்து போற தன்மை இருக்குது. கிட்டத்தட்ட என்ன சொல்றது அரசும் தான் இங்கு உறவு கொள்ற நிலப்பாடு இருக்குது. இப்ப நாங்கள் தொடர்ச்சியா கதைக்கலாம். மோடியின் பயணம் என்பது கிட்டத்தட்ட இந்திய அரசும் இலங்கை அரசுக்குமான நலன்களா இருக்கொழிய அங்கு இந்தியால வாழ்ற மக்கள் சமூகத்துக்கான ஒரு சரியான ஒரு என்ன சொல்ற ஆரோக்கியமான விளைவுகள் இருக்கா, அல்லது இலங்கையில வாழ்ற மக்கள் சமூகத்துக்கு சரியான ஆரோக்கியமான விளைவு இருக்கான்றது ஒரு கேள்விக்குறி. இங்க நாங்கள் 2 அரசு நலன் சார்ந்த விஷயம்தான் இங்கு முன்னப்படுத்தப்பட்டிருக்குது. சோ இதுல நாங்கள் இது குறிப்பா அந்த புலி என்றது அது இலங்கையில அந்த புலி என்ற இப்ப சமீப காலமாக காணவில்லைன்னு சொல்லப்படுகின்றது. சோ அது இலங்கையின் ஒரு அடையாளமா இருக்குது. அந்த புலி என்றது ஏர்போர்ட்லயுமே வந்து அந்த படங்கள் எல்லாம் பார்க்கக்கூடியதா இருந்தது. அது ஒரு சிறுத்தை அப்படின்றது. ஆனா குறிப்பா ஒரு கண்ணில்லாத ஒரு புலியை ஏன் காட்ட வேண்டும் அப்படின்றது பல கோணங்கள்ல பல எண்ணங்கள்ல பல பின்னணிகள்ல வந்து யோசிக்கப்பட்டது, பேசப்பட்டது, விவாதத்துக்குள்ளானது. அதனாலதான் இந்த கேள்வி அமைந்திருந்தது. அடுத்து வந்து ஒரு 45 நிமிடம் தமிழ் தலைமைகளுக்கும் மோடிக்கும் இடையிலான அந்த பேச்சு அல்லது ஒரு சந்திப்பு, இதை எப்படி எடுத்துக்கொள்றது? இதுல ஏதாவது ஒரு பிரயோசனமாவது இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய அனலைசிங்ல நீங்க பாக்குறீங்களா? இல்ல, என்னுடைய பார்வையில அது நான் ஒரு நிறைவான பூர்ணத்துவத்தை நான் அங்க பார்க்க மாட்டேன். ஏன்னு சொன்னால், அதாவது எங்களுடைய பேச்சுவார்த்தை ஒரு நிறைவான தளத்தை இருக்கணும்னு சொன்னால், ஒன்று அதாவது இலங்கை ஜனாதிபதிக்கும் இந்தியா பிரதமருக்கும் இடையான சந்திப்புக்கு முன்னர் அத்தகைய உரையாடல் இருக்கணும். அத்தகைய உரையாடல் இருந்தால்தான் எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் முன்வைக்கும் போது அந்த கோரிக்கைகளை உள்வாங்கி இலங்கை ஜனாதிபதியுடன் உரையாடும் போதும் இந்தியா பிரதமர் அத்தகைய கோரிக்கைகளை சேர்க்கக்கூடிய நிலைப்பாடு இருக்கும். ஆனா இலங்கை ஜனாதிபதியுடன் சேர்ந்து ஒப்பந்தங்கள் எல்லாம் நிறைவேற்றி பொது ஊடக சந்திப்பு எல்லாம் வச்சா பிறகுதான் தமிழ் அரசியல் தலைவர்கள் என்ற அடையாளப்படுத்தப்படவர்களோட சந்திப்பும் உரையாடலும் வந்திருக்குது. குறிப்பா அந்த உரையாடலையும் அதாவது இருதரப்பு உரையாடல் கருத்துக்கள் வரவில்லை. ஒவ்வொரு தரப்பும் நாங்கள் என்ன சொன்னோம், தமிழரசு கட்சி பொறுத்தவரை தமிழரசு கட்சியின் செயலாளரும் தலைவரும் ஊடக சந்திப்பு நாங்கள் என்ன சொன்னோம், இந்தியாவில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவர் வந்து தான் என்ன கருத்தை சொன்னேன் என்று சொல்லி இருதரப்புமே தாங்கள் என்ன தெரிவித்தோம் என்ற கருத்தை சொன்னார். கருத்துல கூட இந்திய பிரதமர் எவ்வகையான ஒரு எதிர்வினையை வெளிப்படுத்தினார் இருந்தா கூட குறிப்பிட முடியவில்லை. சோ எங்கள்கிட்ட அதுல ஒரு பெரிய ஒரு சந்தேகங்கள் இருக்கு. என்ன எதிர்வினை இருந்தன்னு சொல்லி, அல்லது இவர்கள் அதைத்தான் கூறினார்களான்றதே பெரிய கேள்வி இருக்குது. ஏன்னு சொன்னால் எங்கள்ட அரசியல் தலைமையோட கடந்த கால அரசியல் நடத்தைகள் அப்படித்தான் இருந்திருக்குது. ஒரு தெளிவற்ற அரசியல் செயற்பாடுதான். நான் ஒரு முதலும் ஒரு கடந்த ஜனவரி மாத காலப்போயில் ஒரு ஊடக நேர்காணல சில ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தேன். குறிப்பாக இந்த சென்னையில் நடந்த அயலக தமிழர் விழால கலந்து கொண்ட தமிழரசு கட்சியின் இன்றைய செயலாளரும் கிழக்கு மாகாண பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஏற்படுத்திய ஒரு மாயை நாடகம். ஏன்னா அந்த நிகழ்வுக்கு நானும் கலந்து கொண்டான். அங்க நடந்தது உண்டு. ஆனா அதை வழியாக பகிரங்கப்படுத்தினது இன்னொரு விதமாக தாங்கள் அதை பெரிய சாதித்த மாதிரி வெளிப்படுத்தினார்கள். சோ இத்தகைய மாஜைகளை ஏற்படுத்துகிற தலைமைகள் எத்தகைய உரையாடலை செய்திருப்பார்கள் என்பதுல ஒரு நீண்ட ஒரு கேள்விக்குறிதான் இருக்குது. என்று சொன்னால் இப்ப என்ன பொறுத்தவரை இந்த தமிழ் தலைமைகள் இந்தியாவுடன் சரியாக அணுகவில்லை. கிட்டத்தட்ட இறுதியாக இந்தியா பிரதமர் மோடி அவர்கள் இலங்கைக்கான விஜயம் செய்த போதும் மீள திரும்பும் ஒரு 10 நிமிட நேரம் ஒதுக்கி தமிழ் தலைவரிடம் நேரம் ஒதுக்கப்பட்டது. அந்த சந்திப்புல பின்னர்
டெல்லிக்கு அழைக்கப்படுவதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டது. அந்த நிகழ்ச்சி நிரலின்படி பின்னர் டெல்லிக்கு அழைக்கப்பட்டது. எனினும் எமது அன்றைய தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் அந்த டெல்லியின் அழைப்பை நிராகரிச்சிருந்தார்கள். காரணம் தென்னிலங்கையுடன் இருந்த உறவு. சோ தென்னிலங்கையுடன் சேர்ந்து தமிழ் தலைமைகள் இந்திய அரசை புறக்கணிக்கிற நிலைமையில்தான் கடந்த காலங்களில் இருந்திருக்குது. ஒரு நிலைமையை இந்தியாண்ட வெளிவார செயலாளர் கூட ஒரு முறை இலங்கை வந்த போதும் இலங்கையில சிவில் சமூகங்களை சந்திக்கும் போதும் அந்த குறையை கூறியிருந்தார். அதாவது தமிழ் தலைமைகள் எங்களுடன் தற்போது ஒரு சீரான உறவு நிலையில இல்ல, அதாவது தென்னிலங்கையுடன் இணைந்து கொண்டு தங்களை நிராகரிக்கும் நிலைப்பாட்டுலாம் இருக்கிறார்னு சொல்லி. சோ அப்படி ஒரு நிகழ்ச்சி நிரலுக்குள்ள செயற்பட்ட தமிழ் தலைமைகள் இந்தியா பிரதமருடன் எத்தகைய ஒரு ஆரோக்கியமான உரையாடலாம் நகர்த்தியிருப்பார்கள், அல்லது அந்த ஆரோக்கியமான உரையாடல விளைவு எத்தகையா இருக்கும் என்பது ஒரு கேள்விக்குறிதான். இது ஒரு கலாச்சாரம் அல்லது ஒரு பாரம்பரிய மரபு. அதாவது இந்திய பிரதமர் இலங்கை வரும்போதும் ஜனாதிபதி அந்த சந்திப்பு அந்த அடிப்படையில் தான் இதை நான் பார்க்கக்கூடிய இருக்கு. குறைந்தபட்சம் அந்த 13ஆம் திருத்தம் தொடர்புல பேசப்பட்டிருப்பதாக கூட அந்த ஊடக சந்திப்புகள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்த 13ஆம் திருத்தம் தொடர்புல பேசப்பட்டிருந்தால் இந்த அனுரகுமார திசாநாயக்க அரசினுடைய முன்னைய கால அரசியல் வரலாற்றுல அவங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த சட்டத்துக்கு எதிரான ஒப்பந்தத்துக்கே எதிரானவர்கள். அப்படி இருக்கும்போது குறைந்தபட்சம் 13ஆம் திருத்தத்துக்கான வாய்ப்பாவது பேசப்பட்டிருக்குமா, அல்லது திரு மோடி அவர்களால இது அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு சொல்லப்பட்டதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருந்திருக்குமா? தமிழ் மக்களுக்கு இதன் மூலமாக ஏதாவது 1% நல்ல பலன் கிட்டும் அப்படின்ற மாதிரி நீங்க எதிர்பார்க்கறீங்களா? இல்ல, என்னன்னு சொன்னால் இந்தியாண்ட பிரதமர் இலங்கைக்கு வருகை தரும் போதும் அல்லது இலங்கையின் ஆட்சித் தலைவர்கள் இந்தியாவுக்கு வருகை தரும் போதும் 13 மாகாண சபை உரையாடுவது என்பது அதுவும் ஒரு மரபு. அவ்வளவுதான். 87க்கு பிறகு அது ஒரு மரபு. அந்த மரபுண்ட ஒரு இருப்பு என்பது கேள்விக்குறி. கிட்டத்தட்ட 87க்கு பிறகு இன்றைக்கு 2024 வரைக்கும் மாகாண சபை சார்ந்து அல்லது 13ஆம் திருத்தம் முழுமையாக நடைமுறைப்படுத்துவது சார்ந்து இந்தியாவும் சொல்லிக் கொண்டுதான் இருக்குது. இலங்கை தலைவர்மாரும் தாங்கள் ஏற்றுக்கொள்றோம் என்று சொல்லிக் கொண்டுதான் இருக்கார்கள். ஆனா அந்த நிலைத்திருப்பு என்பது கேள்விக்குறியாத்தான் இருக்குது. அதில் உயர்ந்தபட்சமாக போய் இறுதியாக இலங்கைக்கு இந்த பயணத்துக்கு முதல் இலங்கைக்கு இந்தியா பிரதமர் வரும்போதும் இலங்கை பாராளுமன்றத்துல ஒரு கூட்டு சமஷ்டி என்ற கருத்தை கூட முன்வச்சிருந்தார். ஆனால் கூட்டு சமஷ்டியை வச்சிருந்த பிரதமர் மோடி அவர்கள் திருப்பி 13க்குள்ளதான் நிற்கின்றார். 13க்குள்ள நிற்கிறன்றப்ப அந்த 13 கூட சில நேரங்களில் பின்வாங்குற தன்மையும் கிடைக்குது. ஏன்னு சொன்னால் இந்தியாவுக்கு இலங்கையின் ஜனாதிபதி வந்திருந்த போதும் அந்த கூட்டு ஊடக அறிக்கையில 13ஆம் திருத்தத்தை பற்றி எவ்விதமான ஒரு கருத்துரைகளும் காணப்படவில்லை. அதே அளவான ஒரு உரையாடலாம் தற்போதைய ஊடக அறிக்கையிலையும் 13ஆம் திருத்தம் என்பது உரையாடப்பட்டிருக்கவில்லை. குறிப்பாக அந்த கூட்டு அறிக்கையில அதாவது அரசியல் ஜாப்பை முழுமையா அமல்படுத்த வேண்டும், அது 13 உள்ளடங்கும், அதை மாட்டு கருத்து இல்லை. ஆனா 13 இந்தியாண்ட ஒரு குறிச்சொல், அது அரசியல் சொல். அந்த அரசியல் சொல் பயன்படுத்த வேண்டியது கட்டாயமானது. ஆனா அந்த அரசியல் சொல் தவிர்க்கப்பட்டிருக்குது. அந்த அரசியல் சொல் தவிர்க்கப்படுவது என்பது ஜேவிபியின் விருப்பு, தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அதாவது இந்திய அரசு இப்ப பாஜக அரசாங்கம் அந்த ஒப்பந்தத்தை செய்தது காங்கிரஸ் அரசாங்கம். அதனால இந்திய அரசு 13 கை விட்டுடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு நம்ம வரலாம். இல்ல, அப்படியான ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள போயிடலாம். அப்படி நிலைப்பாட்டுக்கு போனால் எங்களுக்கும் ஒரு பெருந்த மகிழ்ச்சி தான். அப்ப நான் 13 கை விட்டு இருந்தா அடுத்த ஒரு தீர்வை சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அடுத்த தீர்வை சொல்லலையே. சோ இன்னும் அந்த 13க்குலாம் இருக்கிறார்கள். ஆனா 13 இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு நெருக்கடியை ஏற்படுத்தாத வகையில சொல்ல முற்படினான். ஏன்னு சொன்னால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா அந்த தன் அயல் நாடு பாலிசியை பொறுத்த வரைக்கும் அயல் நாட்டுடன் நெருக்கமாக பிணைஞ்சு கொண்டிருக்க ஒரு உறவு நிலையத்தான் தொடர்ச்சியா போன முற்படுது. குறிப்பா பார்த்தா நாங்க இன்றைக்கு இந்தியா அயல் நாடுகளை பொறுத்தவரை எல்லா நெருக்கடிக்குள்ள இருக்குது. பாகிஸ்தானோ பங்களாதேஷோ மாலதீவோன்னு சொல்லி எல்லா தேசங்களுமே ஏதோ ஒரு வகையில இந்தியாவுக்கு நெருக்கடியா இருக்குது. சோ ஓரளவுக்கு சுமூகமான உறவு வச்சு கொள்ளக்கூடிய ஒரு கலாச்சார தொடர்பு இருக்கிறது இலங்கை தான். சோ அந்த அடிப்படையில இலங்கை என்னதான் சின்ன தம்பியை கொஞ்சம் அடிபட்டு கொண்டு விலகி போனாலும் அந்த தம்பியை பெரியண்ணா இருக அணைச்சு பிடிக்கிற ஒரு நிலப்பாடுல தான் இந்தியா இருக்குது. சோ அந்த நிலப்பாட்டுல பார்க்கும் போதும் என்ன தம்பிக்கு என்ன தம்பியை கோவப்படுத்தக்கூடாது, இல்ல தம்பிக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்ற அடிப்படையில தம்பிக்கு பாதகம் இல்லாத வகையில 13ஆம் திருத்தம் என்ற சொல்லால தவிர்த்து ஆனா 13 உள்ளடக்கங்களை வலியுறுத்துற ஒரு நிலப்பாட்டுக்குள்ளதான்
இந்தியாண்ட உரையாடல்கள் இருக்கிறதா நான் எதிர்பார்க்கிறேன். இல்ல, திரு மோடி அவர்களுடைய விஜயத்தின் போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருந்தது அந்த தமிழ் பிரதேசங்களுடைய பயணங்கள் தவிர்ப்பு அப்படிங்கிறது. மிக முக்கியமாக வந்து திருகோணமலைக்கு செல்ல வேண்டிய அந்த உண்மை. பயணமும் வந்து ரத்து செய்யப்பட்டு அது வந்து காணொளி காட்சிகள் மூலமாகவே வந்து அந்த விடயம் அரங்கேற்றப்பட்டது. ஆனா அதே நேரத்துல அனுராதபுரம் விகாரைக்கு நேரடியாக சென்று மோடி வந்து வணக்கங்களை எல்லாம் மேற்கொண்ட தன்மையையும் பார்க்கப்படுகிறது. இதிலிருந்து நம் புரிந்து கொள்ளக்கூடியது என்ன? என்று சொன்னால் ஏற்கனவே வடக்கு கிழக்குல வந்து இந்த பௌத்தமயமாக்கல் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கிறது. இவர் வந்து இவன்தோ திருகோணமலைக்கு கூட போகல. அவ்வளவு ஒரு நெருக்குவாரம் அல்லது ஒரு நெருக்குதல் அனுர அரசால் வந்து மோடிக்கு இருந்ததா? அல்லது மோடி வேண்டுமென்றே தவிர்த்து கொண்டாரா? இதை எப்படி எடுத்துக்கொள்றது? நான் ஆரம்பத்தின தொடர்ச்சி தான், இந்த முதற்கல்லின தொடர்ச்சி தான். என்னன்னு சொன்னால் இதுக்குள்ள திருகோணமலை சார்ந்த பயணம் ஒரு இந்தியா விரும்பின பயணம் தான். அடுத்த இந்தியாவுக்குள்ளால உறுதிப்படுத்தப்பட்ட பயணம் தான். என்னன்னு சொன்னா கிட்டத்தட்ட மோடி அவர்களுடைய பயண ஏற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்ட அந்த 1 மாத காலப்பகுதிக்குள்ள இந்தியாண்ட தூதரகம் திருகோணமலைக்கு ஒரு விஜயத்தையும் செய்திருந்தது. திருகோணமலை விஜயம் செய்து திருகோணமலை இந்து அந்த கோயில் நிர்வாக சபையினரை கூப்பிட்டு கூட அழைத்து உரையாடி இருந்தது. சோ அந்த சந்தர்ப்பத்துல பலர் எதிர்பார்க்கப்பட்ட திருகோணமலைக்கான விஜயம் உறுதிப்படுத்தப்பட்டன்னு சொல்லி அது சார்ந்து இலங்கையின் ஒரு இந்து மகாசபையின் உபதலைவராக இருக்கிற கலாநிதி செஞ்சோச்சிர ஆறுதல் அவர்களும் இந்திய பிரதமருக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தார். அதாவது மோடி அவர்கள் திருகோணமலைக்கு விஜயம் செய்ய வேணும் என்று சொல்லி. ஆயினும் அது பிற்பட அது நிராகரிக்கப்பட இந்த முறை மோடி அவர்கள இலங்கைக்கான பயணத்துல அதிகளவான ஒப்பந்தங்களும் அறிக்கைகளும் எங்க இருந்தன்னு சொன்ன திட்டங்களும் எங்க இருந்தன்னு சொன்னால் திருகோணமலை மையப்படுத்தி கொண்டுதான். சோ திருகோணமலை விஜயம்ன்றது இந்தியாண்ட ஒரு நிர்ணயிக்கப்பட்ட விஜயம். ஆனா அது இறுதி நேரத்துல பின்வாங்கப்பட்டதுல இருக்கிற ஒரு சூழல் என்னன்னு சொன்னால் இது அதான் சொன்னதான் தம்பிக்கு பாதிப்பிடக்கூடாது, தம்பிக்கு ஒரு என்ன நெருக்க அந்த இலங்கையின் கலைச்சூழல் தம்பிக்கு நெருக்கிட்ட கொண்டு வந்துடக்கூடாது என்ற அடிப்படையில தான் இது அனுராண்ட விருப்பத்தின் அடிப்படையில பின்வாங்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா இந்தியாவுக்கு நெருக்கிட கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தியாக நான் இலங்கையை யோசிக்கல. ஆனால் ஒரு இது அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குள்ள போற தன்மை. அடுத்தது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாண்ட உள்ளக அரசியல் இந்தியாண்ட மதம் எவ்வாறு இருக்குதோ என்றதுக்கு அப்பால இந்தியாண்ட ஃபாரின் பாலிசியில பௌத்தம் என்பது இந்தியான சொப் பாலிசியில ஒரு முதன்மையாக இருக்குது. இந்தியான சொப் டிப்ளோமசியில இந்த பௌத்தம் என்பது முதன்மையான சக்தியா இருக்கு. என்ன சொன்னா இந்தியா தன்னை எப்படி காட்டுது வழியான்னு சொன்னா தான் ஒரு உலகிற்கு ஒரு அமைதியை சாந்தத்தை உறுதிப்படுத்திய தலைவர்களை கொண்ட தேசம். குறிப்பாக இந்தியாண்ட விடுதலைக்காக மகாத்மா காந்தி அல்லது இந்தியா அதுக்கு முற்பட்ட புத்தர் பிறந்த தேசம். புத்தர் ஒரு முதன்மையாக தங்கண்ட வெளியால அதுல ஒன்றுதான் ஜோவா எல்லாமே. சோ புத்தரை முதன்மைப்படுத்துற ஒரு பங்கு இருக்குது. சோ அந்த பங்கின் அடிப்படையில தான் இந்திய அரசு என்ன யோசிக்கும்னு சொன்னால் இலங்கையும் அந்த பௌத்தத்தினூடாக இலகுவா பிணைக்கலாம். சீனா வந்து பௌத்தத்தின் மூலமா தானே இறுக்கமாக பிணைச்சு கொண்டிருக்கிறதால இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான இந்த பண்பாட்டு உறவுன்றது நாங்கள் வலிஞ்சு திணிக்க வேண்டியது இல்லை. அது ஆழமான பிணைப்பு. என்னதான் நாங்க ஏற்றுக்கொள்ளாடி மறுத்தாலும் இந்தியாவில தான் பௌத்தம் வந்தது இலங்கைக்கு. சோ அந்த அடிப்படையில பௌத்தத்தினோட இந்தியா இலங்கையுடன் கனெக்ட் பண்றது இன்னும் இலகுவானது. ஆனா வலிந்து சீனா தன்னை ஒரு பண்பாட்டு தொடர்ச்சியாக சொல்ற சூழல்ல இது வலிந்து சொல்லாமல் இது இயல்பாக அந்த பண்பாட்டு உறவு இருக்குது. சோ அந்த பண்பாட்டு உறவுகளால இலங்கை அரசை இணைக்கிறதுக்கு இலங்கை இப்ப நாங்க இவ்வளவும் இலங்கை இந்தியா பண்பாடு எங்க நாங்கள் பார்த்துனாங்கன்னு சொன்னால் தமிழகத்துக்குள்ளாக இந்தியான மத்திய அரசு தமிழகத்துக்குள்ளால ஈழத்தமிழர்களுக்குள்ளாத அந்த பண்பாட்டு உறவை பாதுகாத்து வந்தது. ஆனால் பிஜேபி தற்போதைய அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு சொன்னா இந்தியான அரசாங்கம் சென்ட்ரல் கவர்மெண்டாலேயே அதாவது இந்தியா புதுடெல்லியே நேரடியாக கொழும்புடன் உறவு கொள்ளுது பௌத்தத்தினூடாக. இந்த தமிழக பண்பாட்டு உறவுக்கு அப்பால பௌத்தத்தினூடாக புதுடெல்லி கொழும்பு உறவு என்பது பலப்படுற சூழல் ஒன்று ஏற்படுத்தப்படுகிறது. இது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு விளைவை ஈழத்தில் இருக்கிற தமிழர்களுக்கு தராதா? இது பெரிய ஆபத்து. நான் இன்னும் பெருசா சொல்ல வேண்டியது இருக்குன்னு சொன்னால் இது புதுடெல்லி கொழும்பு உறவு மட்டுமல்ல பௌத்தத்தால் இணைகிறது. இங்க தமிழகத்திலே அந்த பௌத்தத்தின் செல்வாக்கு இருக்குது. அது நான் ஒரு அண்மையில ஒரு ரிசர்ச் ஒன்று செய்து கொண்டிருக்கிறேன், அந்த புத்தகம் எழுதி கொண்டிருக்கிறேன். அதாவது பௌத்த அரசியல்னு சொல்லி எப்படி புதுடெல்லி கொழும்பு பௌத்தத்தால் இணையுதோ அதே மாதிரி தமிழகத்திலும் இன்று பௌத்தம் வலுப்பெற்றுக் கொண்டு வருது. நான் ஏற்றுக்கொள்றேன். பௌத்தம் அதாவது ஒரு அமைதியான மார்க்கம், அதுல மாற்று கருத்து இல்ல. பௌத்த கோட்பாடு அமைதியான மார்க்கம். ஆனால் பின்பற்றவர்களோட பொலிசி என்ன? அதுதான் பிரச்சனை. இங்க
இலங்கையில பௌத்தத்தை பின்பற்றவர்கள் இலங்கையில பௌத்த கோட்பாடை பின்பற்றுறாங்களா? அதுதான் பெரிய பிரச்சனை. அப்ப தமிழகத்துல ஒரு மீட்புண்ட அடையாளமாக தலித் மக்களிட மீட்புண்ட அடையாளமாக அம்பேத்கரினுடைய அடையாளமாக அதான் பௌத்தத்தை முன்னப்படுத்தும் போதும் உண்மையில அந்த அந்த அதை செயற்படுத்துறவர்கள், குறிப்பா தொல் திருமாவளவன் போன்ற செயற்பாட்டாளர்கள் உண்மையில ஈழத்தமிழ் அரசியல்ல ஆழமான பிணைப்பு கொண்டவர்கள். அவர்கள் பௌத்தத்தை முன்னப்படுத்தும் போது இலங்கையில் நடக்கிற பௌத்தத்தின் பேரால இலங்கை நடக்கிற அட்டூழியங்களையும் பௌத்தத்தின் பேரால இலங்கை நடக்கிற ஒடுக்குமுறையும் கதைக்க வேண்டிய தேவை இருக்குது. ஆனா அவர்கள் அதை கதைக்க தவறினான். கதைக்க தவறும் போது தமிழகத்துல இந்த பௌத்தத்தை ஒரு முறை மீட்பின் சக்தியாக பார்த்து கொண்டு மதம் மாறுற சமூகம் என்ன யோசிக்க போன்னு சொன்னால், பௌத்தம் அமைதியான மார்க்கம் தானே, பௌத்தம் சாந்தமான மார்க்கம் தானே, ஏன் ஈழத்தமிழர்கள் வீணா பௌத்தத்துக்கு எதிராக அடிபடிதான் என்ற ஒரு மைண்ட் செட் தமிழகத்திலேயும் பெறப்போகுது. ஏன்னா தமிழகம் 2009 முற்பட இருந்த தமிழகம் இன்றைக்கு இல்ல. நான் தமிழகத்துக்கு வரும்போது சில நேரங்கள் எனக்கு பயங்கர கவலையா இருக்கும். நான் புதுடெல்லியில படிக்கிறேன். என்னோட புதுடெல்லியில படிக்கும் போது இன்றைய ஜெனரேஷன் 2K கிட்ஸ் சொல்லலாம். 2K கிட்ஸ் நண்பர்கள் என்ன கேட்பார்கள், உங்களோட தமிழ் சிங்கள தமிழ் கேப்பினா இது என்ன இருக்கு, நானும் நீங்க ஒரே தமிழ் கலைக்கிறோம், நான் நீங்க ஒரே தமிழ், ஆனா அவங்களுக்கு பற்றிக்கிற பேர் சிங்கள தமிழ்னு சொல்லி. அப்ப எங்களை இன்னொரு சமூகமா பார்க்க 2K கிட்ஸ் வளர்ந்து கொண்டு இருக்குது. 2K கிட்ஸ் ஒரு புது இளைஞர் வந்து கொண்டிருக்கிற சூழல்ல இன்றைக்கு அதுவும் இல்லை, நான் சில சமூகத்தை நான் மதிக்கிறேன். தலித் சமூகம், மீனவ சமூகம் அதிகம் மதிக்கிறேன்னு சொன்னா அந்த மக்களும் உணர்வுபூர்வமான மக்கள். அந்த உணர்வுபூர்வமான மக்களிடம் இவ்வாறான ஒரு சிந்தனை போகும்போது, பௌத்தம் ஒரு மீட்பு சக்தி என்ற சிந்தனை போகும்போது அதுவும் சிந்தனை போகலாம். ஆனால் ஈழத்தமிழ் அரசியல் எப்படி பௌத்தத்தால் ஒடுக்கப்படும் செய்தியும் சொல்லணும். சொல்லாமல் இதை மட்டும் சொல்லும் போதும் அவர்கள் பிள்ளையான சிந்தனைக்குள்ள போயினா சிந்திச்சு அவர்கள் ஈழத்தமிழர்களை ஒரு பிள்ளையான பார்வையில பார்க்க போற நிலைமை இருக்குது. இது மேல நான் புதுடெல்லி கொழும்பு உறவுன்றதுக்கு அப்பால தமிழகம் எனக்கு பெரிய பாதிப்பாகுது. எனக்கு அதான் நாளும் பயம். எனக்கு புதுடெல்லி கொழும்புன்றது நான் எப்போ ஒரு காலத்துல தமிழகம் என்னோட இருக்குமா இருந்தா, தமிழகம் ஈழத்தமிழோட இருக்குமா இருந்தா நாங்கள் எப்பவுமே புதுடெல்லியை நாங்க சமாளிக்க முடியும். ஆனால் தமிழகமே எங்களை கைவிட்டு போற சூழல் என்ற அபாயம் இருக்கும் போதும் புதுடெல்லி கொழும்புன்றது பெரிய அச்சுறுத்தல் இல்லைன்னு நான் யோசிக்கிறேன். நிச்சயமா நிச்சயமா. அதான் நீங்கள் சொன்ன அந்த பௌத்தம் என்பது ஈழத்தமிழர்களுக்கு எப்படி இந்தியாவில் ஒரு பாதகமாக ஒரு த்ரெட்டாக விளங்க போகிறது அப்படின்ற ஒரு வரலாற்றினுடைய நீட்சி அப்படின்றத நீங்க தெரியப்படுத்திருந்தீங்க. அதாவது பௌத்தத்தின் தாக்கம், பௌத்தத்தின் வரலாறு. இப்போ கூட நிறைய சில போஸ்டர்கள் எல்லாம் கூட பார்த்திருந்தேன் நான். அதாவது பௌத்தத்தை மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்லி தமிழகத்திலே நீங்கள் சொல்ற மாதிரி குறித்த அந்த இயக்கத்தினுடைய சேர்ந்த ஒருத்தர் கௌதம சன்னா அவர்கள் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த மாதிரியான சில விஷயங்கள், வாசகங்கள் எல்லாம் பார்த்து சில விஷயங்கள் எல்லாம் அதுல பாதகம் என்று சொன்னால் அதை செயற்படுத்துறாங்க சொன்னால் உண்மையில ஈழத்தமிழ் ஆதரவாளர்கள். அதான் கவலைக்குரிய விஷயம். ஈழத்தமிழ் செயற்பாட்டில் ஒரு முன்னணியில் நின்றவர்கள், ஈழத்தமிழ் செயற்பாட்டை தமிழகத்துல உயிர்ப்போட பண்ணினவர்கள் தான் இன்றைக்கு அப்படி ஒரு செயற்பாடை செய்கிறார்கள். அவர்களுக்கு ஈழத்தமிழர்கிட்ட வெளி தெரிஞ்சிருக்கணும், பௌத்தத்தால் அதை இந்த இடத்துல வெளி அனுபவிக்கணும்னு சொல்லி. அப்ப பௌத்தத்தை அவர்கள் தங்கன மீட்பாக பயன்படுத்தலாம். ஆனால் அதுக்கான அது இலங்கையில ஈழத்தமிழர்களுக்கு இப்படி ஒரு ஒடுக்குமுறை கருவியா இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. நான் உரையாடி கொண்டிருக்கிற இந்த சூழல் வரைக்கும் நாங்கள் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு பிரதேசத்துல பௌத்தத்தால் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். தையிட்டி சரி, குருந்தூர் மேல சரி, ஏதோ ஒரு வகையில இன்றைக்கு காய்ச்சி கொண்டிருக்கிற நிமிடங்கள் வேற ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். சோ இது கண்டிப்பா உரையாடப்பட வேண்டியதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக பௌத்தம் அப்படி என்பது ஈழத்தமிழர்களுக்கு, அதாவது இந்தியாவில் பௌத்தம் என்பது என்ன, ஈழத்தில் பௌத்தம் என்பது என்ன அப்படின்ற அந்த புரிதலை அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்ல வேண்டியது ஒரு கடப்பாடு அப்படின்றது இந்த நேர்காணல பார்க்கிற இந்திய தமிழர்களுக்கும் ஏற்பட வேண்டும். அதே நேரத்துல ஈழத்தமிழர்களும் இதை புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம மோடியினுடைய இலங்கை பயணத்துக்கு மீண்டும் வந்து விடலாம். 7 ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது, கையெழுத்தாக இருக்கிறது. குறிப்பாக பாதுகாப்பு சம்பந்தமான ஒப்பந்தத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இது தேசிய நலன். ஆசான் திருசரும் அடிக்கடி சொல்ற விஷயம் எவருமே நலன் சார்ந்துக்கலாம். பொலிட்டிக்கல் ஒரு நலன் சார்ந்த விளையாட்டு தான். பொலிட்டிக்கல் மட்டும் இல்லை, எவருமே. இப்ப நான் என்னுடைய ஒரு செயற்பாடு செய்வேன்னா என்னுடைய நலன் சார்ந்தான் செய்வேன். ஸோ அப்படித்தான் இங்க நலன் தான் முக்கியத்துவம் பெறுகின்றது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்க சீனாண்ட பிரசன்னம், இலங்கையில சீனாண்ட பிரசன்னம், சீனாண்ட கப்பல் பயணங்கள் இந்தியாவுக்கு பெரு நெருக்கடி, இந்தியான பாதுகாப்பு சார்ந்து ஒரு அச்சுறுத்தலா இருக்குது. ஸோ இது தொடர்ச்சியாக ஒவ்வொரு முறையும் சீனா கப்பல்கள் இலங்கைக்கு வரும்போது இந்தியா ஒரு அழுத்தத்தை கொடுப்பது என்பதும் ஒரு தொடர் கதையாகத்தான் இருக்குது. சோ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கொண்டு தேவைப்பாடு இருக்குது. சோ இதுக்கு முற்றுப்புள்ளின்றது 2 பேர் இந்தியா இலங்கையும் ஒரு பாதுகாப்பு சார்ந்த ஒரு செயற்பாட்டுக்குள்ள போறதுதான் இதுக்கு முற்றுப்புள்ளி. சோ அந்த அடிப்படையில இது அரசு நலன் சார்ந்த விஷயம். அதாவது இந்தியாவுக்கும் இலங்கை அரசு நலன் சார்ந்த விஷயம். இந்தியா தன்னுடைய தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக இலங்கையுடன் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்துக்குள்ள செய்திருக்குது. சோ இதனோட என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால், இனி இந்த சீனாண்ட பிரசன்னத்துக்கு அதுக்கு உச்சபட்சமா நாங்கள் இருக்க போறோம். நாங்கள் இந்தியா இலங்கைக்குள்ள தொடர்ச்சியாக ஒரு பாதுகாப்பு
பயிற்சி ஏதோ ஒரு வகையில தொடர்ச்சியாக இருக்க போறோம் என்ற அடிப்படையில் இந்த சீனாண்ட பிரசன்னம் எங்களுக்கு பெரிய சவால் இல்லைன்னு சொல்லி இந்தியா நினைக்குது. சோ அந்த அடிப்படையில் இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்யப்பட்டு நினைக்கிறேன். இது தொடர்பாக இந்தியான மாநிலங்களவை உறுப்பினர் வைகோ அவர்களும் கடுமையான ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறார். உண்மையில அது ஈழத்தமிழர்கள் நான் ஈழத்தமிழர் அரசியல நான் தொகுக்கிறேன்னு சொன்னால் இந்திய பிரதமர் மோடி அவரோட பயணத்தையே நான் ஈழத்தமிழர்களுக்கு சீரோவா தான் பாக்குறேன். அதான் நான் இதுக்குள்ள நான் எந்த சந்தர்ப்பத்தில் நான் இதுக்குள்ள ஈழத்தமிழர்களுக்கு இதுல என்ன நன்மை தீமை என்று உரையாட தவிர்க்குவாருன்னு சொன்னால் இதுல இந்திய மோடி அவர்கள பயணத்துல ஈழத்தமிழுக்கு பூஜ்ஜிய விளைவுன்னு சொல்லும் போது நான் இதுல ஒன்றுமே நான் ஈழத்தமிழ் காய்க்க தேவையில்லை. இது முழுதாக இரு அரசுகளும் இந்தியா இலங்கை அரசுகள் தங்கள் நலன்களை சமரசப்படுத்தி இருக்குது. ரெண்டு நலன்களை சமரசப்படுத்துறதுக்கான ஒரு ஒப்பந்தங்கள் தான் இங்கு முன்மைப்படுத்தப்பட்டிருக்கு. என்னோட அடுத்த கேள்வி அதான் இருந்தது. மோடி பிரதமர் மோடியினுடைய விஜயத்தின் பின்னால இருக்கிற ஈழத்தமிழர்களுக்கான செய்தி என்ன அப்படின்றது. பூச்சியம் அப்படின்னு சொல்லி நீங்களே அந்த செய்தியை சொல்லிட்டீங்க. இது ஈழத்தமிழர்களுக்கு மட்டும் பூச்சியம் இல்ல, நான் நினைக்கிறேன் இது தமிழர்களுக்கும் பூச்சியம் தான். குறிப்பாக என்ன சொன்னால் ரெண்டு விஷயம் தமிழகத்திலிருந்து மோடியினுடைய பயணத்தின் போது பேசப்பட்ட விஷயம் என்னென்றால், ஒன்று கச்சதீவு பிரச்சனை, அடுத்தது தமிழக மீனவர்கள் பிரச்சனை. இது ரெண்டுக்குமான எதுவான மீனவர்களை மனிதாபிமான முறையில் நடத்துங்க அப்படின்ற அந்த பேச்சும், ஈழத்தமிழர்கள் தொடர்பில் ஈழத்தமிழர்கள் மீது கரிசனை காட்டுங்கள் என்ற ஒரு விஷயமும் மோடியினுடைய அந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இருந்தது. இது ரெண்டையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. நீங்க அப்படின்னு சொல்லும் போது அதாவது இங்க இருக்கிற தமிழக தமிழர்களுக்கும் இது பூஜ்ஜியம் தான் அப்படின்றது எப்படி சொல்ல வரீங்க? என்னென்றால் ஒரு இனப்படுகொலை அரசுன்னு சொல்லி இனப்படுகொலைக்கான நீதியை கோர்ற எந்த அரசிட்ட கோர்றோமோ அந்த அரசை நாங்கள் அந்த அரசிட்ட போய் கருணை காட்டுங்கோ இரக்கம் காட்டுங்கோன்னு சொல்லி கேட்பதே இது நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா? அதாவது ஒரு இனப்படுகொலை அரசு அந்த அரசிட்ட போய் நின்று கொண்டு அந்த தமிழர்கள் மீது நீங்கள் யார இனப்படுகொலை செய்தீங்களோ அவர்கள் மீது கருணை காட்டுங்கள், எந்த சமூகம் அவர்களுக்கு உதவி செய்தோ அந்த சமூகம் மீது கருணை காட்டுங்கள் என்று சொல்லி கோரிக்கை விடுவது என்பது ஒரு நகைப்புக்குரிய விஷயமா தான் இருக்குது. இந்த விளைவு என்பது உண்மையில ஏற்றுக்கொள்ள கருத்திட கூட முடியாத விஷயமா தான் இருக்குது. ஏன்னு சொன்னால் இந்த மீனவ சமூகம் என்பது இந்த இரு சமூகம் இரு அரசுகளுமே, அதாவது இலங்கை அரசும் சரி இந்திய அரசும் சரி, இந்த தமிழக ஈழத்தமிழர் உறவுக்குடையில ஒரு பிளவு வரணும் என்றுதான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அந்த பிளவுக்கான சாதகமான வழிதான் என்ன இந்த மீனவர் பிரச்சனை. அனுபவத்தை சொல்லலாம் நினைக்கிறேன். என்று சொன்னால் நான் ரெண்டு அனுபவம் இதுல முக்கியமா என்று யோசிக்கிறேன். ஒன்று, நான் கடந்த ஒரு மாத காலப்பகுதியில் சென்னைக்கு வந்த போது சென்னையில ஒரு வாகனத்துல போகும்போது எனக்கு ஒரு தொலைபேசியில அந்த மீனவர் பிரச்சனை காய்ச்சின்னு போனேன். அப்ப காய்ச்சி கொண்டு முடிஞ்ச பிறகு அந்த வாகன சாரதியோட உரையாடும் போதும் என்னோட கேட்ட கேள்வி, அதாவது ஈழத்தமிழர் மீனவர் சமூகம் மீது கடுமையான ஒரு சினந்து கொண்டு மீன் வளம் தானே, அது இயற்கை தானே, அதை பிடிக்கிறது என்ன பிரச்சனை இருக்குது, ஏன் ஈழத்தமிழர் இப்படி செய்யணும், நாங்கள் அவர்களுக்காக போராடினாங்கள் தானே, ஏன் அவர்கள் இப்படி ஒரு எங்கள் மீது கொஞ்சம் இரக்கமில்லா செய்யப்படணும் என்ற மாதிரி ஒரு கருத்து, அதாவது ஈழத்தமிழர்கள் செய்யறது பிழை என்ற மாதிரி அவர் கருத்துரைச்சார். நானும் அதை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் அதுக்கான விளக்கத்தை கூறினேன். இங்க மீன் பிடிக்கிறது பிரச்சனை இல்ல, இங்க படகின் மூலமாக மீன் சொத்துக்கள் அளிக்கப்படுது, மீன் வளம் முழுமையாக அளிக்கப்படுது. அது ஈழத்தமிழருக்கு மட்டும் இல்ல, தமிழக மீனவர்களுக்குமான ஒரு மீன் வளம் தான் அளிக்கப்படுகின்றது. இந்த கருத்து நிலை ஒரு ஈழத்தமிழக நான் மட்டும் சொல்லல, இது தமிழகத்தில் இருக்கிற சிவில் சமூக செயற்பாடுகள் பலரும் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளினான். ராமேஸ்வரம் மீனவ சமூகம் இதை ஏற்றுக்கொள்ளுது, ராமேஸ்வரம் மீனவ சமூகமே ஏற்றுக்கொள்ளுது. இது என்ன இன்னும் இந்தியாண்ட நாகப்பட்டினம் அந்த பிரதேசத்துல இந்த இழுவப்படகு பயன்பாடு அதிகமா இருக்குது. சோ அதால மீன்வளம் அளிக்கப்படுதுன்னு சொல்லி அவர்களும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். சோ இந்த இழுவப்படகு பிரச்சனை தான் இந்த மீனவ சமூகங்களுக்கு இருக்கிற முரண்பாடு என்பது உறுதிப்படுத்தப்பட்ட விஷயம். ஆனால் எப்படி உரையாடல் போகுதுன்னு சொன்னால் இது ஒரு திசை திருப்பப்படுகின்றது. இந்த உரையாடல் திசை திருப்பப்பட்டு வெறுமனவே எல்லை தாண்டி போவதுதான் பிரச்சனை என்று சொல்லி வரும். அடுத்த ஈழத்தமிழர்கள் போராடுறதாலதான் இந்த பிரச்சனை என்ற மாதிரி ஈழத்தமிழர்களுக்கும் ஒரு இலங்கை இந்த தமிழக மீனவ சமூகத்துக்கு முன்னாடி ஒரு முரண்பாட்டை கொண்டு வர ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த பிரச்சனையை ரெண்டு அரசும் பயன்படுத்தின. அண்மையில ஒரு தனியார் ஊடகம் ஒன்றுக்கு, சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு இலங்கை மீன்வளத்துறை அமைச்சர் பேட்டி கொடுக்கும் போது அவர் கடுமையான துணியில அவர்கிட்ட முகபாவனை சரி அவருடைய உரையாடல் சரி தமிழக மீனவர்களை ஒரு எள்ளி நகையாடுற மாதிரியான ஒரு உரையாடலைத்தான் முன்வைச்சிருந்தார். சோ அது கீழே கொமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தால், அந்த சமூக வலைத்தள பதிவுக்குள்ள கொமெண்ட்ஸ் பார்த்தால் அது முழுக்க ஈழத்தமிழருக்கு எதிரான ஒரு வன்மமாகத்தான் இருந்தது தமிழக மீனவ சமூகத்தில இருந்து. சோ இத்தகைய ஒரு
எதிர்ப்பைத்தான் இலங்கை என்ற அரசாங்கமும் எதிர்பார்க்குது. அதுக்கான முனைப்பைத்தான் செயற்படுது. ஸோ அப்படி ஒரு முனைப்புட செயற்படுற ஒரு அரசிட்ட போய் நின்று கொண்டு நீங்க கருணை காட்டு கொண்டு சொல்றது, எனக்கு அந்த செய்தியை பார்த்து எனக்கு ஒரு நான் அந்த செய்தியை ஒரு சேவனி வச்சுக்கிறேன். என்னன்னு சொன்னால் அந்த செய்தியில வந்த பதிவு என்னன்னு சொன்னால் ஈழத்தமிழர் என்ன தமிழக மீனவர்கள் சார்ந்து இலங்கை அரசு கருணை காட்ட வேண்டும், அதே நேரத்துல படகுகளை திருப்பி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கோரிக்கையும் வச்சிருக்கிறார். நான் ஒரு செய்தி வாச்சன், அதாவது 3ஆம் தேதி இலங்கை பத்திரிகையில வந்த ஒரு செய்தி ஒன்று, நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு விஜயம் செய்து திரும்பின பிறகு ஒரு வார காலப்படி இடைவெளியில கைப்பற்றப்பட்ட படகுகளை நடுக்காட்டுல புதைக்கிற சம்பந்தமாக மீன் வளத்தை பெருக்கிறதுக்காக நடுக்காட்டுல புதைக்கிற சம்பந்தமாக நீதிமன்றம் தீர்மானம் எடுத்திருக்கிறதாகவும் ஒரு செய்தி வந்திருக்குது. சோ அதாவது நரேந்திர மோடி அவர்கள் வருவதற்கு முன்னரே ஒரு செய்தி உறுதிப்படுத்தப்பட்டாச்சு, அதை நாங்க புதைக்கத்தான் போறோம் உண்டு. சோ அதுக்கு பிறகு வந்து நின்று நரேந்திர மோடி அவர்கள் கருணை காட்ட சொல்லி கேட்கிறதுன்றது இது நகைப்புக்குரிய விஷயம். ஏன்னு சொன்னா இங்க வந்து என்ன நாங்க பார்க்கக்கூடிய இருக்குன்னு சொன்னால் அந்த இரு அரசுகளுக்கான ஒப்பந்தம் வந்து, அதாவது இந்திய இலங்கை அரசுகளுக்கான ஒப்பந்தம் என்பது அந்த இந்திய இலங்கையில வாழ்ற மக்கள் சமூகம் சார்ந்து சிந்திக்கவில்லை. குறிப்பா இந்திய அரசு வந்து தங்களுடைய தமிழக மக்கள் சார்ந்து சிந்திக்கவில்லை. தமிழக மக்கள் சார்ந்து சிந்தித்திருப்பார்களா இருந்தால் இந்த ஒப்பந்தங்களுக்கு முன்னாம் இதை பற்றின ஒரு உறுதியான இதையும் உள்ளடக்கமா எடுத்திருக்க வேண்டிய தேவை இருக்கு. அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை காண்றதும் ஒரு பிரச்சனையா இருந்திருக்கணும். அப்படி இலங்கை அரசாங்கம் இந்த தன் சமூகம் சார்ந்து சிந்திச்சிருக்குமாண்டால் ஈழத்தமிழர் சமூகம், இலங்கை அரசு ஒரு சமூகம் தான் ஈழத்தமிழர். ஈழத்தமிழர் சார்ந்து ஒரு தீர்மானத்தை சரியாக எடுத்திருப்பார்கள். ஆனால் இந்த 2 சமூகங்களை பற்றியும், அதாவது தமிழகத்தை பற்றியோ அல்லது ஈழத்தமிழரை பற்றியோ இந்திய பிரதமரிடமோ அல்லது இலங்கை அரசாங்கத்திடமோ எவ்வித கரசனை மற்றொரு உரையாடலாகத்தான் இந்திய பிரதமர் விஜயமும் அது சார்ந்த உரையாடல்களும் காணப்படுகின்றது. நிச்சயமாக. அதாவது இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களினுடைய இலங்கை பயணம் குறித்தான இலங்கையினுடைய அதிர்வுகள் என்ன அப்படிங்கிறதும் அதற்கு பின்னதான பல விஷயங்கள் தொடர்பிலும் பின்னணி தொடர்பிலும் நம்ம முக்கியமாக இந்த நேர்காணலை பார்த்திருந்தோம். இந்த நேர்காணலை பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்கள் நேயர்களுக்கே வந்து மீண்டும் ஒரு முறை கோடிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்தியாவில் இருக்கும் தமிழக தமிழர்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் இடையே 2 முரண்பாடுகளை விதைப்பதற்கான ஒரு முன்னேற்பாடுகளா, ஒரு சாணக்கியத்தனமா சிங்கள அரசாலும் டெல்லி தலைமைகளாலும் மேற்கொள்ளப்படுகிறதா? ஒன்று பௌத்தம், 2வது தமிழக மீனவர்கள் பிரச்சனை. இந்த 2 விஷயத்தையும் இந்தியாவில் இருக்கிற தமிழர்களாக இருக்கட்டும், இலங்கையில் இருக்கிற தமிழர்களாக இருக்கட்டும் சிந்தித்து செயலாட்ட வேண்டும் அப்படின்றது இந்த நேர்காணல் மூலமாக இந்த தமிழ் சமூகத்திற்கு விடுக்கப்படுகிற ஒரு செய்தி அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கொள்கிறேன். இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் நன்றி. நிச்சயமாக பெருமையான சந்திப்பு. நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம்.